வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் 32வது பாடல். கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ, கொலையே புரி வேடர்குலப் பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. வெற்றிவேல் பெருமானே, வேடர்குல பெண்ணான வள்ளிநாச்சியாரை மணந்த கல்யாணம் செய்த பெருமானே, சூரபத்மாதியர்களை அழிக்கின்ற பொழுது கிரௌஞ்சகிரி என்ற மலையை பிளந்து அழித்தவனே, மலை போன்ற வலிமையான 12 தோள்களை உடையவனே, ஆய கலைகள் 64 என்பது போல எல்லா கலைகளையும் கற்று அதனால் அகங்காரமுற்று அந்த கடல் போன்ற கலை போன்ற அந்த அலைகளால் என்னுடைய தலை ஆணவத்தால் அடிபட்டு பயனற்று கழிந்து போதல்தான் என் விதியோ. கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ, பயனற்று போய்விடவோ நான் பிறந்தேன். உன்னை அறிய, மெய்ப்பொருளாகிய உன்னை அறிய எனக்கு நீ வரந்தர மாட்டாயா என்று பல வரங்கள் பெற்று அமுதம்போல் பொழிகின்ற அருளாளர் வேண்டுகின்றார். அவருக்கா அந்த வேண்டுதல் நமக்காக வேண்டுகின்றார். சிறிது கற்றாலும் உடனே ஆணவம் அகங்காரம் தலைக்கேறி விடுகிறது. கல்வியால் நிறைந்தவனும் கடவுளை காண முடியாது, செல்வத்தால் நிறைந்தவனும் இறைவனை காண முடியாது. திருமால் செல்வத்துக்கு அதிபதி, பிரம்மன் நான்முகன் கல்விக்கு அதிபதி. இருவராலும் அங்கே அண்ணாமலையில் அடிமுடி காண முடிந்ததா? அதைப்போல யாராலும் தெரிய முடியாத அறிய முடியாத பரம்பொருள் பெருமான் இறைவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனை அறிவதற்கு நல் அறிவு வேண்டும். கற்றதனால் ஆயபயன் என்கள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் என்றால், அன்பினால் அவனை படிந்தாலன்றி பாடினாலன்றி பற்றி கொண்டாலன்றி இறைவனது அருளை நம்மால் பெற முடியாது. பக்தி வலையில் படுவோன் காண்க என்பது திருவாசகம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் வலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்படு பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிருளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே என்று வள்ளல் பெருமான் பாடுவது போல, அவனை அன்பினால் பாடி தொழுது நின்றால் ஒழிய அவனை அறிய முடியாது. ஆணவத்தில் நிலை நின்று யான் எனது என்ற அந்த அகங்கார மமகாரத்தில் தலைப்பட்டு இருந்தோமானால் இறைவன் திருவடியை நற்றாளை நாம் அடைய முடியாது. கல்லாத பேர்களே நல்லவர்கள், கற்றும் அறிவில்லாத என் கண்மத்தை என் சொல்வேன், மதியை என் சொல்வேன் என்றும் எத்தனை விதங்கள்தான் கற்கினும் கேட்கினும் என் இதயமும் ஒடுங்கவில்லை, யானனும் அகந்தைதான் எள்ளளவும் மாறவில்லையே என்று தாயுமானவர் பாடுவது போல, முருகப்பெருமானே, நீ வள்ளிநாச்சியாரை மணந்து மலை போல விளங்குகின்றாய். வீரத்தன்மையோடு 12 தோள்களோடு வலிமை மிக்க அந்த 12 தோள்களுமாய் விளங்குகின்றாய். உன்னை அறிவதற்கு உன்னுடைய மெய்ப்பொருளாகிய உன்னுடைய திருவடிப்பேற்றை நான் அடைவதற்கு அந்த அறிவை மட்டும் தா. எல்லா கலைகளையும் யான் படித்து விட்டேன், அதனால் ஆணவம் அடைந்து விட்டேன் என்று இந்த வாழ்வில் என்னை வீழ்த்து விடாதே பெருமானே. நீ மட்டும் உன்னுடைய திருவடியை அறிகின்ற அறிவை மட்டும் தந்துவிட்டால் போதும். அதுவே எனக்கு பேரின்பம், பெருவாழ்வு. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு அறிவின் அகங்காரத்தால் முடியாது, செல்வத்தின் அகந்தையால் முடியாது என்பதை சுட்டிக்காட்டி, ஆதி நடமாடுமலை அன்றிருவர் தேடுமலை
ஆடரவம் ஜோதிமதி சூடுமலை நீதி செழிக்கின்ற மலை ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்று குகை நமச்சிவாயர் பாடியது போல அருணகிரிநாதரும் மலையே மலை கூறிடு வாகையனே என்று முருகப்பெருமானை, எல்லாம் வல்ல செல்வமுத்து குமரனை, சிவசுப்பிரமணியனை பாடி நமக்கு அவனுடைய பேரொருளை பெறுவதற்கான வழிகளை காட்டிச் செல்கின்றார். பாடல் தலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ கொலையே புரி வேடர்குலப் புரிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. வேடர்குலம் கொலையே புரிகின்ற கருணையில்லாத குலம்தான். ஆனால் அது அவர்களின் தொழில். அப்படிப்பட்ட வேடர்குலத்தில் பிறந்த வள்ளிநாச்சியாரையும் மணந்து அருள்புரிந்த பெருமானே, அகங்காரம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் நமக்கு எந்த விதமான பெருமையும் தலைக்கேறாமல் அவனுடைய திருவடிகளை பணிந்து நின்றால் நம்முடைய வினை கழியும், நம்முடைய பிறப்பு பேரின்பம் பெறும் என்று நமக்கு உபதேசிக்கின்றார் பெருமான். நாளையும் சிந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.